ஏன்னா இந்த தமிழர் இன உணர்வை காயடிச்சதான் திமுக வேலை. இன உணர்வு அவர் பேசுவார்கள் தவிர கருணாநிதி அதனால அழிஞ்சில்ல. ஆனால் கருணாநிதி நம்பி போன இளைஞர் கூட்டம் அழிஞ்சிருக்கு. கருணாநிதி அவர்கள் மாணவர் போராட்டத்தை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை பெறுவதுதான் நோக்கமாக இருந்தது. ஏன்னா அவர் அன்னைக்கு திமுக மாணவர் அணியில் முக்கிய பொறுப்பு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். எல்ஜி என்று சொல்லப்படுகிற இரா கணேசன் அவர்கள். அந்த விஷயம் வேற. இன்னைக்கு பரிமாணம் அதே இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு வசனம் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் விருப்ப பாடமா நாங்க ஏத்துக்குவோம், நீங்க எங்களை திணிக்காதீங்கிற அர்த்தம். ஏத்துக்கலாங்கிறதே அடுத்த பிரச்சனைங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு என் மொழி மும்மொழி கொள்கை என்று பேசுகிற இடத்துல தான் இருக்கு. அப்ப நீங்க ஏன் மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க பேச வேண்டிய இடத்துக்கு ஏன் சினிமா கொண்டு போறீங்க? ஆனா காலப்போக்கில் இந்தியை நீங்க திணிக்காதீங்க, நாங்க ஏத்துக்குவோம், அவன் விருப்பப்பட்டா படிச்சுக்குவோம், விருப்பப்பட்டா படிக்கிறது படிக்கலங்கிறது பிரச்சனையே வேறங்க. என்ன அதாவது இப்ப நீங்க மற்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்திக்கு எதிரான போராட்டமா இருந்த போராட்டம் கடைசியில் முடிவு விடுவது காதலுக்கு போய் சேரும். அது திணிப்பு கணக்குல வராதுல. அது ஹிந்தி திணிப்புங்கிற இடத்தை தாண்டி அதை ப்ராக்டிஸமா மாறி கடைசியில் அது எதிர்காலத்துக்கு அது தேவை. ஹிந்தி படிச்சுதான் நமக்கு வளர்ச்சி, ஹிந்தி படிச்சா நம்ம போயாகணும். அதுக்கான கருத்தியில உருவாக்குற தளமா தான் ரகுநாதா போன்ற படத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தில் ஹிந்திக்கு எதிராக போராடி கசிந்து தமிழ் உணர்வு உள்ள ஒரு தமிழுக்காக வென்ற ஒரு இதாக காட்ட மாட்டாங்க. போராட்டம் அப்படின்னு பேசி கடைசியில் போய் திருமணத்தில் போய் முடியுதுதான் அந்த கதை முடிச்சிருவாங்க. ஆக இதுதான் அந்த படத்துடைய இதுதான் தமிழுக்கு எதிரான பின்னப்படுகிற சதி வலை. ஆமா, இதுதான் கணத்தில் முத்தமிட்டாலும், இதுதான் கணத்தில் முத்தமிட்டாலும். அப்ப இதுக்கு எதிராக இருக்கிற படம் தான் சல்லியர் போன்ற படங்கள், பாலை போன்ற படங்கள். இதையெல்லாம் அனுமதி கிடைக்காது. ஆக அப்படிதான் நடக்கணும். ஏன்னா இந்த படம் தியேட்டர் உடல் 27 தியேட்டரே கிடைச்சிருந்தாலும் சல்லியர் படத்துக்கு அந்த ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுவோம், ஒரு 2 நாள் 3 நாளாக டப்புன்னு என்ன பண்ணால் அந்த விடுமுறை முடிஞ்சதை டப்புன்னு மாற்றிடும். கலைக்குள்ள கலையும் பண்பாட்டையும் கை வச்சோம்னா அதுதான் நிலைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் திராவிடனா தமிழன் நம்பிட்டு இருக்காங்க தமிழன். அப்படி ஒரு வார்த்தையே இல்லைங்க, அப்படி ஒரு இனமே இல்லை, அப்படி ஒரு மொழியே இல்லை. இருந்துச்சாலையும் ஒத்துக்குங்க. நேரடியாக நான் தெலுங்குன்னு சொல்லி அவங்களை அவசியம் பண்ண முடியாது. நேரடியாக தமிழர்களும் தெலுங்குகளும் சண்டை இட வைக்கிற செயல் தான் திமுகவுடைய செயல். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpaadasali.org. அன்னைக்கு பேசின பராசக்தி கருணாநிதி தான் அது ஸ்கிரீன் பிளே வசனம் எல்லாம் அவர் தான் எழுதினாருன்னு வச்சுங்க. அப்ப அது அன்னைக்கு இந்த உணர்வை இன உணர்வை, ஏன்னா இந்த தமிழர் இன உணர்வை காயடிச்சதான் திமுக வேலை. இன உணர்வு அவர் பேசுவார்கள் தவிர கருணாநிதி அதனால அழிஞ்சில்ல. ஆனால் கருணாநிதி நம்பி போன இளைஞர் கூட்டம் அழிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அந்த போராட்டத்தை முன்னெடுத்த எல்ஜி இன்னைக்கு கூட சமீபத்தில் இறந்துட்டார். அவர் கூட முன்மொழிஞ்சிருக்காரு. என்ன முன்மொழிஞ்சிருக்காரா, கருணாநிதி அவர்கள் மாணவர் போராட்டத்தை பயன்படுத்தி அரசியல் அதிகாரத்தை பெறுவதுதான் நோக்கமாக இருந்தது. ஏன்னா அவர் அன்னைக்கு திமுக மாணவர் அணியில் முக்கிய பொறுப்பு, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் முக்கிய பங்கு வகித்தார். எல்ஜி என்று சொல்லப்படுகிற இரா கணேசன் அவர்கள் என்ன மதிமுக இருந்தாரு, எம்பியாவும் இருந்தாரு. அந்த இரா கணேசன் அவர்கள் கருணாநிதி மீது பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறார். ஆக என்னன்னா அந்த விஷயம் வேற. இன்னைக்கு பரிமாணம் அதே இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு வசனம் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் நடிக்கிற இல்லைங்க. இந்தி திணிப்புக்கு எதிராக வருது இல்ல, இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுவது மட்டுமே நம்ம ஏற்றுக்கொள்ள இடத்துல இல்லை. ஏன்னா இங்க என்ன சொல்றாங்கன்னா, விருப்ப பாடமா நாங்க ஏத்துக்குவோம், நீங்க எங்களை திணிக்காதீங்கிற அர்த்தம். ஏத்துக்கலாங்கிறதே அடுத்த பிரச்சனைங்க. நான் என்ன சொல்றேன், எனக்கு என் மொழி மும்மொழி கொள்கை என்று பேசுகிற இடத்துல தான் இருக்கு. அப்ப நீங்க ஏன் மும்மொழி கொள்கையை பத்தி நீங்க பேச வேண்டிய இடத்துக்கு ஏன் சினிமா கொண்டு போறீங்க? புரியுதுங்களா? நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹிந்தியை திணிக்காத. அப்பனா நீங்க இந்திய ஒரு மத்திய அரசாங்கம் எந்த வழியா ரூட்டா கொண்டு வர முடியும்? ஒரு ரூட்டுனா நீங்க கல்லூரியில படிங்க, பள்ளியில படிங்க, கல்லூரியில படிங்க, தேர்வு எழுதுகிறவர்கள் மத்திய அரசு வேலைக்கு வரலாம், ஹிந்தியை படிச்சுட்டு வாங்க. இதுதாங்க ரூட்டு. அப்புறம் இதெல்லாம் திணிக்கிறது. அப்போ நீங்க சொல்றது அன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம்னு நடந்துச்சு, இன்னைக்கு அது மறிவு இந்தி திணிப்புன்றது மாறி இருக்கு. அப்போ அந்த இந்தி திணிப்புன்றது இந்திய உள்ள கொண்டு வருவதற்கான முதல் படின்றீங்களா? ஆமா, அடுத்து ஆமா இதேதான். காலப்போக்கில் இந்தியை நீங்க திணிக்காதீங்க, நாங்க ஏத்துக்குவோம்,
அவன் விருப்பப்பட்டா படிச்சுக்குவோம், விருப்பப்பட்டா படிக்கிறது படிக்கலங்கிறது பிரச்சனையே வேறங்க. என்ன அதாவது இப்ப நீங்க மற்ற இடத்துல இருக்கக்கூடிய, இதற்கு முன்னாடி நடிகை கீர்த்தி சுரேஷ் நடித்து ரகு தாத்தா அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல கூட அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ஒரு ஹிந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு மனநிலை உள்ள ஒரு கதாபாத்திரம் தான். இப்போ இதெல்லாமே வந்து நீங்க வந்து திமுக வந்து அனுமதிக்குது உள்ள. அப்போ இதுவுமே கூட உங்களுக்கு வந்து தமிழ் உணர்வை வந்து மக்களிடையே கொண்டு சேர்க்கிற ஒரு படம் தானே? அதுதாங்க அந்த தமிழுக்கு எதிராக பிராமணர்கள் எடுக்கிற, அது தமிழ் பிராமணர்கள் மட்டும் இல்லை, பொதுவாகவே பிற மொழி கர்நாடகத்தை சேர்ந்த பிராமணர்கள், தெலுங்கை சேர்ந்த பிராமணர்கள் இவர்கள் எடுக்கிற அந்த கதைகள், அந்த கதைகளில் அந்த கோரிக்கை இருக்குல்ல, நீங்கள் ஹிந்தி உள்ளே விடக்கூடாதுங்கிறதான கோரிக்கை. அந்த ஹிந்தியை கடைசியில் அவங்க படிப்பாங்க. கீர்த்தி சுரேஷ் அந்த படத்தில் படிப்பாங்க. இந்திக்கு எதிரான போராட்டமாக இருந்த படம் கடைசியில் முடிவு விடுவே ஒரு காதலுக்கு போய் சேர, அது திணிப்பு கணக்கில் வராதுல்ல. அது ஹிந்தி திணிப்புங்கிற இடத்தை தாண்டி அதை டாக்டிஸமாக மாறி கடைசியில் அது எதிர்காலத்துக்கு அது தேவை, ஹிந்தி படித்து தான் நம்மளுக்கு வளர்ச்சி, ஹிந்தி படித்து தான் நம்ம போயாகணும் இப்படிங்கிற இடத்த தமிழ்நாட்டு மக்கள் தலையில் இன்றைக்கி நிறையா குழந்தைகள் 3வது பாடங்களாக குறைந்தபட்சம் 8வது வரைக்கும் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிரைவேட் தனியார் பள்ளிகளில். அதாவது அரசாங்கம் இங்கே சொல்லித்தரல, தனியார் பள்ளிகளில் அந்தந்த பெற்றோர்களே தனியார் பள்ளிகளில் சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து ஹிந்தி சொல்லிக் கொடுங்க. 8வது அப்புறம் கட்டாயம் இல்லைன்னு வந்து 3rd லாங்குவேஜாக போய் அதை படிக்கிறது நிறுத்துறாங்க. அப்போ இந்த 8வது வரைக்கும் படித்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க, இன்னொரு 10 வருஷம் கழிச்சு நம்ம ஹிந்தி படிச்சுக்க ஆரம்பிப்போம், நம்மளுக்கு தேவை தான், இந்தியா முழுக்க நம்ம பயணப்பட தேவை, மத்திய அரசாங்கம் வேலை தேவை அப்படிங்கிற அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்த தான் அந்த அதுக்கான கருத்தியலை உருவாக்குற தளமாக தான் ரகுதாத்தா போன்ற படத்தை பார்க்கணும். ஏன்னா அந்த படத்தில் ஹிந்திக்கு எதிராக போராடி கசிந்து தமிழ் உணர்வு உள்ள ஒரு தமிழுக்காக வென்ற ஒரு இதாக காட்ட மாட்டாங்க. அப்படியே போராட்டம் அப்படின்னு பேசி கடைசியில் போய் திருமணத்தில் போய் முடியுறதா அந்த கதை முடிச்சிருவாங்க. ஆக இதுதான் அந்த படத்துடைய இதுதான் வந்து தமிழுக்கு எதிரான பின்னப்படுகிற சதி வலை. ஆமா, இதுதான் கணத்தில் முத்தமிட்டாலும், இதுதான் கணத்தில் முத்தமிட்டாலும். அதிமுக அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா தெலுங்குகள் இருப்பாங்க, ஆனால் தெலுங்கர்களுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அதிகபட்ச அமைச்சர்கள் எண்ணிக்கையிலே அதிகமாக கொடுப்பாங்க, முக்கியத்துவம் கொடுப்பாங்க திமுக. அது அங்கே அதிமுக இருக்கா, அவர் ஒரு நபராகவோ ஒரு கட்சியுடைய பிரதிநிதி முக்கிய பிரதிநிதியை பார்த்து அமைச்சரவை கொடுப்பாங்களே தவிர தெலுங்கு பிரதிநிதித்துவம் கட்டாயம் வேணும். எல்லா பிரதிநிதித்துவம் நீங்கள் அதிமுக பார்த்தீங்கன்னா ஒரு சௌராஷ்டிர சேர்ந்து மதுரையில் எம்எல்ஏ ஆக்கினாங்க, அந்த விஷயம் நடந்துச்சு. ஆனால் திமுக அப்படி கிடையாது, தமிழர்கள் இந்த இடத்த கொடுக்கக்கூடாது, இந்த இடத்த இவர்களை தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. இந்த மாதிரியான வேலை திட்டம் தான் வந்து திமுகவுடைய வேலை திட்டம். அப்படி தான் இந்த ரகுதாத்தா போன்ற படங்களும் பார்க்கப்படணும். பராசக்தி ரகுதாத்தா ஏறத்தாழ ஒரே மாதிரியான படம் தான். அப்போ இதுக்கு எதிராக இருக்கிற படம் தான் சல்லியர் போன்ற படங்கள், பாலை போன்ற படங்கள். இதெல்லாம் வந்து அனுமதி கிடைக்காது. இதெல்லாம் போராடி அனுமதி ஆகினா சின்ன சின்ன திரையரங்குகளுக்கு கிடைக்கும். அந்த திரையரங்கள் வரவேற்பு இல்லாமல் ஆக்குவாங்க. படம் நல்லா ஓடி வரவேற்பு பெற்றாலும், ஏன்னா நாங்கள் வந்து உச்சிதனை மோகன்தால் படத்தை நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் இருந்து பார்த்தேன். அந்த இயக்குனரோட மிக நெருங்கிய பழக்கத்தோடு போராட்டங்கள்லாம் முன்னெடுத்து செஞ்சோம். என்னென்னா படம் போய் மக்களுக்கு சென்றடைஞ்சு தேட்டரில் கூட்டம் வராமல் தேட்டரை வெளியே எடுத்துக்கிறான் படத்தை. படம் ஓடுது, 100 பேர் திரையரங்க வராங்க பார்க்குறாங்க இருக்கு. ஆனால் 10 பேர் இருக்கிற 15 பேர் உட்கார்ற படத்துக்கு வந்து ஸ்க்ரீனை மாற்றுறாங்க, அந்த படத்தை உள்ளே கொடுத்து உச்சிதனை மோகன்தால் வெளியே எடுக்கிறாங்க. ஆக அப்படிதான் நடக்கணும். ஏன்னா இந்த படம் தேட்டரு உடல் 27 தேட்டரே கிடச்சிருந்தாலும் சல்லியர் படத்துக்கு அந்த ஸ்க்ரீனில் ப்ளே பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 நாள் 3 நாளாக டப்புன்னு என்ன பண்ணாங்க, அந்த விடுமுறை முடிஞ்சதை டப்புன்னு மாற்றிடுவாங்க. ஏன்னா படம் சரியான வரவேற்பு இருந்தால் வரவேற்பு இல்லைன்னு ஒரு கதையை சொல்லுவாங்க, சொல்லி மாற்றிடுவாங்க. ஆக அதுதான் நடந்திருக்கு. இது வந்து தொடர்ந்து தமிழின உணர்வை நசுக்குகிற வேலையாகத்தான் திமுக அரசாங்கம் செய்யுது. இந்த விஷயத்த அதிமுக செய்யலன்னு ஏன் திருப்பி அதிமுக சொல்றேன்னா, ரெட் ஜெயிண்ட் மாதிரியான ஒரு மூவிஸை ஆட்சியில் 4 வருஷம் தரலைங்க எடப்பாடியார். ஒரு தமிழருங்க வச்சிருக்காரா? ஏதாவது ஒரு நிறுவனத்தை வச்சு அந்த நிறுவனத்தை நடத்தினாரா? சினிமா துறைக்குள்ள தன்னுடைய ஆக்டோபஸ் கையை விரிச்சாரா? அவருக்கும் அதிகாரம் இருக்குல்ல, அந்த முதல்வருக்கும் அதிகாரம் இருக்குல்ல, ஸ்டாலின் கொண்டு தான் அதிகாரம் இருக்கா? என்ன செஞ்சுதாரா? அவங்க ஒரு கலை குடும்பத்திலிருந்து வந்தவங்க, கலையை வளர்த்தெடுக்கணுன்ற பார்வையில் செஞ்சிருக்கலாம் இல்லையா? கலைஞர் ஒரு சினிமா துறையில, ஏன்னா தமிழருக்கு எதிரான கருத்தியல் வருது. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாடக வழியா நம்ம இன உணர்வு பெற்றோம். பாரதியார் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொருத்தருமே ஒரு இன உணர்வை, விடுதலை போராட்ட உணர்வை எங்கிருந்து நம்ம பெறுவோம்? நாடகத்தின் வழியாக, கவி, இது காலகாலமா இருக்கிறதா, புராணங்கள்ல இருந்து இருக்கிறதா. இப்ப நீங்க மகாபாரதம் ஏதோ ஒரு புராணமா இருந்து அதன் ஊடாகத்தானே நீங்க அடுத்த இடத்துக்கு வருது. இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட எப்படி கடத்தப்பட்டிருக்கு மகாபாரதம்?
ஆக அது ஒரு கதை வடிவத்தில் இருக்கும்போது அது கடத்தப்படுது இல்லையா? அப்போ இது கதையாக நாடகமாகவும் இருக்கும்போது தான் அது கடத்தப்படும். நீங்கள் போய் இன்னைக்கு கோயில் திருவிழாக்களை போய் நாடகங்கள் தெருக்கூத்துக்களை பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரத கதையை ஒட்டி தான் நாடகக்கூத்து நடக்கும். ஆக அவர்கள் தெரிஞ்சு வச்சுருக்காங்க, கலைக்குள்ள கலையும் பண்பாட்டையும் கை வச்சோம்னா அதுதான் நிலைச்சு நிற்கும். இன்னைக்கு வரைக்கும் ஏன் திராவிடனா தமிழன் நம்பிட்டு இருக்காங்க தமிழன். அப்படி ஒரு வார்த்தையே இல்லைங்க, அப்படி ஒரு இனமே இல்லை, அப்படி ஒரு மொழியே இல்லை. இருந்துச்சுனாலையும் ஒத்துங்க. நேரடியாக நான் தெலுங்குன்னு சொல்லி அவங்கள அரசியல் பண்ண முடியாது. நேரடியாக தமிழர்களையும் தெலுங்குகளையும் சண்டை இட வைக்கிற செயல் தான் திமுகவுடைய செயல். அதுக்காக அவங்க இந்த சினிமா துறையை பயன்படுத்துறாங்க. என்னன்னா இந்த ரெண்டு இனத்தையும் மோத வச்சுக்கிட்டே இருப்போம். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற பெரும்பான்மை சாதிகளை மோத வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே, அது போலத்தான் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் வந்து இருக்கிற இடத்துல அவங்க அதிகமாக இருக்கிறாங்க. தமிழர்களுக்கு அடுத்து தமிழர்கள் அடுத்து மார்வாடியோ, தமிழர்கள் அடுத்து மலையாளியோ, தமிழர்கள் அடுத்து கர்நாடகர்களோ அதிகமாக இல்லை. இங்கே தமிழர்கள் அடுத்து அதிகமாக இருக்க பாப்புலேஷன் யாரு? தெலுங்கை தாய்மொழியை கொண்டவங்க. அந்த சமூகத்தை நேரடியாக தமிழர்களுக்கு நிறுத்துங்க, அது ரெண்டையும் சேர்த்து அரசியல் ஆதாயம் தேடிட்டு போங்க. அதான் நீ திமுக செய்கிற வேலை. இதை அதிமுக போன்ற கட்சி செய்யலைன்னு தான் நான் சொல்கிறேன். ரெட் ஜெயின் மாதிரியான ஒரு விஷயத்தை செய்யலை. அவர்கள் இருக்கிற காலத்தில் நிறைய இன உணர்வான படங்கள் வந்தால் அதுக்கு வரவேற்பு இருந்துச்சுங்கிறேன், அனுமதி இருந்துச்சு, தடை இல்லை. அன்னைக்கு ராஜீவ்காந்தி அவங்க அரசியலில் உள்ள வரும்போது ராஜீவ்காந்தியுடைய படுகொலை நடக்குது. அப்போ அதோடைய தாக்கம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு அரசியல் பார்வையா? அப்போ காலங்கள் மாற 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 ஆதரவு நிலை வந்துச்சுல. இலங்கைக்கு எதிராக போர்க்குற்றத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி தமிழ்நாடு சட்டமன்றத்தை தீர்மானம் கொண்டது புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தானே. ஆனால் திமுக கொண்டு வரல, கொண்டு வந்து ஜெயலலிதா அவர்கள். ராஜீவ்காந்தி படுகொலை தொடர்புடையவர்களும் பேசப்பட்ட 7 தமிழர்களையும் பேரவர்கள் உட்பட அனைவரையும் விடுதலை செய்யுங்கள் சட்டம் இயற்றியது, தீர்மானம் கொண்டு வந்தது அதிமுக அரசு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் தானே. அப்போ இதையெல்லாம் தான் நான் கணக்கில் எடுத்துக்கணும். ஆனால் இதை திமுக செய்யலை. யாராவது செஞ்சால் எப்படியா தடை தான் கொண்டு வருவாங்க.